நிமிஷம். ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு மருத்துவமனை படுக்கையில இருக்கீங்க. முழுசா மிஷின்கள் உதவியோட தான் உயிர் வாழ்றீங்க. குணமாகறதுக்கு எந்த நம்பிக்கையும் இல்ல. உங்களால பேச முடிஞ்சா தயவு செஞ்சு என்ன நிம்மதியா சாக விடுங்கன்னு கேப்பீங்க. ஆனா உங்களால பேச முடியல. பல வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த நிலைமைக்கு வந்தா என்ன வென்டிலேட்டர்ல வைக்காதீங்கன்னு ஒரு கடிதம் எழுதியிருக்கீங்க. ஆனா அதுல ஒரு மேஜிஸ்ட்ரேட் கையெழுத்து போடலங்கிற ஒரே காரணத்துக்காக டாக்டர்ஸ் அதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இது கற்பனை இல்ல. 2023 வரைக்கும் இதுதான் இந்தியாவோட நிதர்சனமா இருந்துச்சு. இன்னைக்கு நாம இத பத்தி தான் ஆழமா பேச போறோம். அதாவது கண்ணியத்தோட இறக்கும் உரிமை மேல இருந்த இந்த பெரிய பெரிய தடைகளை உச்சநீதிமன்றம் எப்படி எப்படி உடைச்சதுங்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பு பத்தி. சரி, விஷயத்துக்கு வருவோம். 2018ல உச்சநீதிமன்றம் சட்டப்பிரிவு 21 மேற்கோள் காட்டி கண்ணியத்துடன் இறக்கும் உரிமை ஒரு அடிப்படை உரிமைதான் அன்னு சொல்லிடுச்சு. கேக்குறதுக்கே இது ஒரு பெரிய வரலாற்று வெற்றி மாதிரி தெரிஞ்சாலும் அதோட வழிகாட்டுதல்கள் ரொம்பவே சிக்கலா இருந்துச்சு. கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத மாதிரி. குறிப்பா ஒருத்தரோட வாழும் உயில, அதாவது லிவிங் வில்ல உருவாக்க ஒரு நீதித்துறை மாஜிஸ்ட்ரேட்டோட கையெழுத்து வேணும்னு சொன்னாங்க. இங்கதான் நீதிமன்றம் ரெண்டு விஷயத்துக்கு நடுவுல ஒரு சமநிலையை யோசிக்க வேண்டியிருந்தது. ஒன்னு பாதுகாப்பு, இன்னொன்னு கண்ணியம். பாதுகாப்புன்னா தவறா பயன்படுத்திடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? கரெக்ட். சொத்துக்காகவோ வேலை காரணங்களுக்காகவோ யாராவது இந்த உரிமையை தவறா பயன்படுத்திடக் கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தோட தான் அந்த கடுமையான விதிகளை கொண்டு வந்தாங்க. ஆனா நடைமுறையில் என்ன ஆச்சுன்னா, அந்த விதிகளே நோயாளிக்கு தேவையில்லாத வலியையும் துன்பத்தையும் கொடுத்து அவங்களோட கண்ணியத்தை பறிக்கிறதன் நீதிமன்றம் உணர்ந்துச்சு. அந்த புரிதல் தான் 2023 தீர்ப்போட மையப்புள்ளி. ஓஹோ, அப்போ அந்த பாதுகாப்புக்கும் கண்ணியத்துக்கும் நடுவுல இருந்த சிக்கலை நீதிமன்றம் புரிஞ்சுக்கிட்டது. சரி, அந்த புரிதலோட நடைமுறையில என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க? மொதப்படியா அந்த உயிரை உருவாக்குறதே பெரிய போராட்டமா இருந்துச்சு. ஆமா, அதுதான் முதல் தடைக்கல். பழைய விதிப்படி நீங்க 2 சாட்சிகளோட ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போய் கையெழுத்து வாங்கணும். அங்க போறதே ஒரு பெரிய சவால் இல்லையா? நோய்வாய்ப்பட்ட ஒருத்தருக்கு இது எப்படி சாத்தியம்? அதுதான் விஷயம். உண்மையில இந்த ஒரு விதிதான் 99% மக்களுக்கு இந்த உரிமையே கிடைக்காம தடுத்துச்சு. ஒரு சாதாரண மனுஷன் ஒரு மாஜிஸ்ட்ரேட்டை தேடி போறதுங்கிறது நடக்காத காரியம். உண்மைதான். இது கிட்டத்தட்ட உரிமை இருக்கு, ஆனா அதை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ இப்போ என்ன மாற்றம்? இப்போ அந்த மாஜிஸ்ட்ரேட்டுங்கிற பெரிய தடைய தூக்கிட்டாங்க. அப்படியா? ஆமாம். இப்போ உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நோட்டரி பப்ளிக் அல்லது ஒரு அரசுதல் பதிவு பெற்ற அதிகாரி, அதாவது ஒரு கெசட்டட் ஆபீசர் முன்னாடி கையெழுத்து போட்டா போதும். இது சட்ட போராட்டமா இருந்த விஷயத்த ஒரு சாதாரண நிர்வாக நடைமுறையா மாத்திருக்கு. இந்த ஒரு மாற்றத்தால நீதிமன்றம் இந்த உரிமையை ஏசி அறைகளை விட்டு சாதாரண மக்களோட கைகளுக்கு கொண்டு வந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். சரி, உயில் ரெடி. ஆனா நோயாளி கவலைக்கிடமா இருக்கும்போது அதை செயல்படுத்துறதுலயும் நிறைய தாமதம் இருந்துச்சே. மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் போகணுமே. இருந்துச்சு. அது இன்னொரு பெரிய தலைவலி. முன்னாடி மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு அவர் ஒரு மெடிக்கல் போர்டு அமைக்கணும். அதுக்கே பல வாரங்கள் ஆகும். ஆனா இப்போ அந்த ஆட்சியரோட பங்கியே நீக்கிட்டாங்க. மருத்துவமனைய முதன்மை மருத்துவ குழுவே நியமிக்கணும். அவங்க 48 மணி நேரத்துக்குள்ள முடிவெடுக்கணும். ஓஹோ, 48 மணி நேரத்துக்குள்ளயா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா. ஏன்னா அந்த மாதிரி நேரத்துல குடும்பம் ஏற்கனவே ஒரு பெரிய மன உளைச்சல்ல இருக்கும். ஒரு முடிவுக்காக வாரக்கணக்குல காத்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு இன்னும் பெரிய நரகம் இல்லையா? நிச்சயமா. அந்த அவசரத்தை மதிக்கணும்னு நீதிமன்றம் புரிஞ்சுகிட்டது. அது மட்டும் இல்ல, அந்த முதன்மை குழு சம்மதிச்சா மருத்துவமனை நிர்வாகம் ஒரு 2ஆம் நிலை குழுவை அமைக்கும். இன்னொரு குழுவா? ஆமா, ஒரு இரட்டை பாதுகாப்புக்காக. அந்த 2வது குழுவும் 48 மணி நேரத்துக்குள்ள தங்களோட முடிவை சொல்லணும். ஒருவேளை அவங்க உயிர் ஆதரவை திரும்ப பெற மறுத்துட்டா குடும்பத்தினர் நேரடியா உயர்நீதிமன்றத்தை அணுகலான்னு இந்த தீர்ப்பு வழி சொல்லுது. ஆக மொத்த செயல்முறையும் வேகமாவும் வெளிப்படையாவும் நடக்கும். சரி சரி. அப்போ இந்த உயிரை பாதுகாக்கிற முறையிலயும் மாற்றம் வந்திருக்குமே. முன்னாடி இது ஒரு கோர்ட் டாக்குமெண்ட் மாதிரி தானே இருந்துச்சு? ஆமா, முன்னாடி அதை நீதிமன்ற பதிவேட்டுல தான் பாதுகாக்கணும். ஆனா இப்போ அது தேசிய டிஜிட்டல் சுகாதார பதிவேட்டுல ஏத்திக்கலாம். இல்லன்னா ஒரு நகலை உங்க குடும்பத்தினர்கிட்டையும் உங்க குடும்ப டாக்டர்கிட்டையும் கொடுத்தா போதும். அது ஒரு சட்டச்சுமையா இல்லாம ஒரு முக்கியமான மருத்துவ ஆவணமா மாறியிருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது ஒரு சாதாரண குடிமகனா எனக்கு என்ன தோணுதுன்னா,
இன்னைக்கு நான் ஒரு வாழும் உயிலை உருவாக்க நினைச்சா எனக்கு வக்கீலோ நீதிபதியோ தேவையில்ல. சரியா? 100% சரி. உங்களுக்கு தேவை 2 சாட்சிகள், ஒரு நோட்ரி, அவ்வளவுதான். ஆனா செஞ்சதோட நிக்காம மிக முக்கியமா அந்த டாக்குமெண்ட்டை பத்தி உங்க குடும்பத்துக்கிட்டையும் உங்க டாக்டர்கிட்டையும் பேசி அதோட நகல்களை அவங்க கிட்டையும் கொடுக்கணும். அதுதான் அதோட நோக்கத்தை முழுமையா நிறைவேற்றும். இது நோயாளியோட உரிமையை மட்டும் பாதுகாக்கல, நோயாளியோட விருப்பப்படி நடக்கிற மருத்துவர்களுக்கும் சட்ட பாதுகாப்பை கொடுக்குது. அப்போ மொத்தத்துல பார்த்தா உச்ச நீதிமன்றம் என்ன செஞ்சிருக்குன்னா, சும்மா பேப்பர்ல இருந்த ஒரு உரிமைய நிஜ வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ஒரு உரிமையா மாத்தி கொடுத்திருக்கு. அதிகாரத்தை கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கிட்ட இருந்து எடுத்து உங்க கையிலயும் உங்க டாக்டர் கையிலயும் கொடுத்திருக்கு, இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை. இந்த மாற்றங்கள் மூலமா நாம நீதித்துறையோட பாதுகாப்பை குறைச்சிட்டு மருத்துவ நிபுணத்துவத்துக்கு அதிக அதிகாரத்தை கொடுத்திருக்கோம். இது உண்மையிலேயே ஒருத்தரோட கண்ணியத்தை பாதுகாக்குமா, இல்ல சொத்துக்காகவோ மற்ற காரணங்களுக்காகவோ தவறா பயன்படுத்தப்படுவதற்கு ஒரு புது வழியை திறக்குமா? யோசிச்சு பாருங்க.